நல்லது. இந்த அருமையான இந்த காலை பொழுதிலே நாங்கள் அறிவித்தல்களுக்கு செவி கொடுத்தோம். அதே போல் காணிக்கை ஆராதனை நாங்கள் கலந்து கொண்டோம். இந்த வேளையிலே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஏனெனில் எங்களுடைய இயேசு கிறிஸ்து மரித்தவர் அல்ல, ஆமென். அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எங்களை கைவிடாத தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எங்களுக்கு நல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே மறுபடியுமாக எங்கள் தேவனுக்கு ஒரு நல்ல உற்சாகமான கரோஸ்தை கொடுத்து நாங்கள் தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே நாங்கள் மிக சீக்கிரமாக கர்த்தருடைய வார்த்தையை கடந்து செல்வோம். நாங்கள் வாசிக்க போகிறோம் தியானத்துக்காக யூதா, அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முன்னால் இருக்கின்ற புஸ்தகம் நிருபம் உண்டு. அது இந்த யூதா நிருபத்திலே நாங்கள் 11வது வசனத்தை, அதில் ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கிறதே, அதில் 11வது வசனத்துக்கு எங்களுடைய கவனத்தை நாங்கள் செலுத்த போகிறோம் இந்த காலை பொழுதிலே. ரைட். 11வது வசனத்திலே முழு வசனத்தை நாங்கள் வாசிப்போம். அதில் முதலாவது பகுதிக்கு, எல்லாரும் பகுதிக்கு தான் எங்களுடைய கவனத்தை செலுத்த போகிறோம். ரைட். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டுப்போனார்கள். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். மகா இரக்க நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த காலை பொழுதிலே ஆண்டவரே, அப்பா நீங்கள் எங்களோடு பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, எங்களுடைய வழிகளை ஆராய்ந்து பார்க்க இந்த காலை பொழுதிலே எங்களுடைய ஆவியை ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே செவித்தினர் உள்ளவர்களாய், ஆண்டவரே உணர்வுள்ளவர்களாய் எங்களை மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே கர்த்தாவே, ஒருவரும் கெட்டு போவது அல்ல உம்முடைய சித்தம். ஆண்டவரே எல்லோரும் மீட்கப்படுவது என்னுடைய சித்தம். ஆண்டவரே அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் வழி நடத்துவீராக. நீர் ஆண்டவரே சுவாமி உம்முடைய வழியிலே எங்களை ஆண்டவரே சுவாமி கொண்டு நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால் ஜெபித்து நிற்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த மாதம் இந்த மாதம் மாத்திரமல்ல, இந்த வருடமே நாங்கள் போதகர்மார் சென்ற வருடத்திலே நாங்கள் கலந்து ஆலோசிக்கும் பொழுது, போதகர்மார் விசேஷமாக இந்த வருடத்தை திட்டமிடுவதற்கு கலந்து ஆலோசிக்கும் பொழுது நாங்கள் அதிகமாக அநேக பேருடைய கருத்தாக இருந்தது, இயேசு கிறிஸ்துடைய வருகை மிக மிக நெருக்கமாக இருக்கிறது, சமீபமாக இருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகளையும் எங்களையும் நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு, கர்த்தரோடு கூட நாங்கள் செல்வதற்கு எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அது ஒரு அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை நாங்கள் அதிகமாக வலியுறுத்தினோம். அதை எல்லாருமே ஏற்றுக்கொண்டார்கள். அதன் நிமித்தமாக இப்படிப்பட்ட ஒரு தொனிப்பொருள் இந்த வருடத்திலே கர்த்தர் எங்களை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நான் நம்புகின்றேன், இந்த வருடத்திலே போதகர்மார் இந்த பிரசங்க மேடையிலே இருக்கும் பொழுது அதிகமாக ஆயத்தத்துக்குரிய தேவ வெளிப்பாடுகளையே, ஆயத்தத்துக்குரிய வழிநடத்தல்களையே இந்த இடத்திலே வழங்குவார்கள் என்று சொல்லி நான் நம்புகின்றேன். அதன்படி எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலையும் கூட எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்கின்ற ஒரு விடயத்தை குறித்து இந்த காலை பொழுதிலே உங்களோடு கூட நான் பேசலாம் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். எனக்கு அருமையானவர்களே, தேவ ஆவியானவர் என்னுடைய உள்ளத்திலே ஏவின ஒரு விடயத்தை நான் உங்களோடு கூட இந்த காலை பொழுதிலே பேச நினைத்திருக்கிறேன். அதுதான் அதாவது யூதா புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே ஒரு அதிகாரம் தான் இருக்கிறது. அந்த அதிகாரத்திலே 11வது வசனம், இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயுடைய வழியிலே
நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டு போனார்கள். அப்போ இந்த யூதா என்பவர் வேறு யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்துடைய சகோதரர். அவர் சகோதரர் என்று சொன்னால் அவர் தம்பி, இயேசு கிறிஸ்துடைய தம்பி. நாங்கள் காணுகின்றோம் தன்னை தம்பி என்று கூட இயேசு கிறிஸ்து நாங்கள் யாராவது அந்த இடத்துல இருந்துட்டு சொன்னால் இன்றைக்கி அதில் கதையே வேறு. இயேசு கிறிஸ்துடைய தம்பி, அவர் தன்னுடைய இயேசு கிறிஸ்துடைய தம்பி என்று கூட அவர் இவ்விடத்தில் தன்னை குறிப்பிட்டு பேசவில்லை. ஆரம்பத்தில் வாசிக்கும் பொழுது நாங்கள் காணுகின்றோம் யாக்கோபுடைய சகோதரன் தான் சொல்கிறார். அவர் இயேசு கிறிஸ்துடைய தம்பி என்று சொல்லி அவர் சொல்லவில்லை. எனக்கு அருமையானவர்களை நாங்கள் காணுகின்றோம் அந்த அளவுக்கு ஒரு தாழ்மை உள்ள ஒரு மனுஷனாக இருக்கிறார் இந்த யூதா. நாங்கள் காணுகின்றோம் அவர் ஒரு அப்போஸ்தலனாக இருந்தார். நாங்கள் காணுகின்றோம் அவர் அக்காலத்தில் இருந்த தேவ பிள்ளைகளை அங்கே நல்வழிப்படுத்தும்படியாக அவர்களை எச்சரித்து பேசுகின்ற ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. ஆனால் அந்த வார்த்தையில் நாங்கள் காணுகின்ற ஒரு விடயம் என்னென்று சொன்னால், காயினுடைய வழியிலே நீங்கள் நடக்க வேண்டாம் என்பது தான் அவருடைய வார்த்தை. இன்னும் அநேக காரியங்களை நாங்கள் வாசித்தோம், அவைகளுக்கு என்னுடைய கவனத்தை நான் செலுத்தவில்லை. காயினுடைய வழியிலே நடக்க. ஆகவே இந்த காலை பொழுதிலும் என்னுடைய வார்த்தை, என்னுடைய வேண்டுகோள் என்னிடத்திலேயும் உங்களிடத்திலேயும் தேவாவியானவர் வேண்டுகிற ஒரு காரியம், காவின்ற பிள்ளைகளே, அவர் எனக்கிட்டையும் ஊழியக்காரனாகி என்னிடத்திலேயும் ஆண்டவர் வேண்டுகிற மகனே, நீ காயுண்ட வழியில் நடந்துடாதே. உங்களை பார்த்து ஆண்டவர் வேண்டுகிற ஒரு காரியம், நீங்கள் பிள்ளைகளே நீங்கள் காயுண்டிய வழியிலே நடக்க வேண்டாம். ஹல்லேலூயா. அப்போ காயுண்டிய வழியிலே நடக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால் என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு அதுதான், காயின் வழியில் நடக்க வேண்டாம். அப்போ காயுண்டிய வழியிலே நடக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால், காயுண்டிய வழி என்றால் என்னென்னு தெரியும். அப்போ காயுண்டிய வழி தெரிஞ்சால் தானே காயுண்டிய வழியில் நடக்காமல் இருக்க முடியும். அதுக்கு எத்தனை பேர் ஆமின்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ இந்த காலை பொழுதிலே நாங்கள் காயுண்டிய வழியை நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ காயுண்டிய வழி எங்களுக்குள்ளே இருக்குமானால் இன்றைக்கு நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஆகவே இந்த நாளில் நாங்கள் ஒரு மனம் திரும்புதலின் ஒரு கட்டத்தை நாங்கள் அடையும்படியாக, எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். இந்த இடத்துல காயினுடைய வழியை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், ஆதியாகம புஸ்தகத்தில் நாங்கள் 4ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். முதல் 9 வசனங்கள், இதுக்குள்ளே காயினுடைய வழியை நாங்கள் காணலாம். நாங்கள் அந்த பகுதியை நாங்கள் வாசிக்கலாம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் காணுகின்றோம் இந்த இடத்துல காயினுடைய
வாழ்க்கையை வைத்து இந்த இடத்திலே நாங்கள் காயுடைய வழியை நாங்கள் காணலாம். இப்போ யூதா இந்த இடத்துல வந்து அதிகமாக ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு தான் இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். இப்போ நாங்கள் காண்ற வந்து காயுடைய வழியை பாஸ்டர், நாங்கள் காயுடைய வழியிலே நாங்கள் நடக்கலாதே, நாங்கள் நடக்கக்கூடாதே, நாங்கள் அப்படி நடக்கிறவர்கள் அல்ல, அப்போ ஏன் இந்த பிரசங்கம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, ஆனாலும் யூதா இந்த இடத்துல வந்து பாருங்கள், யூதா முதலாம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார்: பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது என்று சொல்லி இவர் சொல்லுகிறாரு. இவ்விடத்தில் வந்து நாங்கள் காண்றோம் வந்து விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை எப்படிப்பட்டது என்று சொல்லி சொன்னால், அதில் மூல மொழியில் உள்ள அர்த்தத்தை நாங்கள் பார்ப்போம் என்று சொல்லி சொன்னால், அங்கே சொல்லப்படுகிறது வந்து ஒரு மல்யுத்தத்தை போன்று. மல்யுத்தம் என்று சொல்லி சொன்னால் என்ன? மல்யுத்தம் கண்டிருக்கீங்க தானே? மல்யுத்தம் வந்து அதாவது வந்து சீனர்கள் அதை செய்வார்கள், மல்யுத்தத்தை செய்வார்கள். என்ன அதுக்கு என்ன சொல்கிறோம்? ரெஸ்லிங்னு சொல்வார்கள். ரெஸ்லின் எத்தனை பேர் கண்டிருக்கீங்க? ரெஸ்லினை கண்டதே இல்லையா? பார்த்ததே இல்லையா? அல்லேலூயா! அவ்வளோ ஒரு ஆவிக்குரிய சபை. அல்லேலூயா! சோத்திரம். ஏன்னா அதாவது 2 பேர் என்ன செய்வாங்க, இப்படி கட்டி பிடிச்சி இப்படி என்ன போராடுவாங்க. அதாவது யாருடைய பலன் அதிகம் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு. ஏன்னா யாரை அவர் விழுத்தட்டுறாரு, அப்போ விழுந்தவர் வந்து தோல்வி அடைந்தார், நின்று கொண்டு இருக்கிறவர் தான் அந்த மல்யுத்தத்தில் வெற்றி பெற்றவர். அல்லேலூயா! அப்போ அப்படியான ஒரு போராட்டம், நாங்கள் அப்படி போராட வேண்டும். அதான் அவர் சொல்கிறாரு. இவர் சொல்கிறாரு, யூதா சொல்கிறாரு வந்து, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்க, ஓகே, நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறீங்க, நீங்கள் விசுவாசத்துக்குள்ளே நடக்கிறீங்க, நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, ஆனாலும் கூட நாங்கள் இந்த ரட்சிப்பை நிறைவேற்றி கொள்ளும்படியாக நாங்கள் ஒரு போராட்டம் போராட வேண்டும். அல்லேலூயா! நாங்கள் ஒரு போராட்டம் போராட வேண்டும். அந்த போராட்டத்தில் நாங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்பதை தான் அவர் சொல்லுகிறார். ஆகவே நாங்கள் அதை வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களை நாங்கள் காணுகின்றோம். இந்த இடத்துல வந்து இவ்வாறாக சொல்லிய இந்த யூதா வந்து ஒவ்வொரு காரியங்களை அவர் சொல்லி கொண்டு போகிறார். நாங்கள் காணுகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த காயினுடைய வழியை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், காயின் வந்து நாங்கள் காணுகின்றோம், அவர் தன்னுடைய தான் பயிர் செய்த தன்னுடைய விளைச்சலில் இருந்து ஒரு பங்கை கர்த்தருக்காக பலியிடும்படியாய் கொண்டு போனார், ஆராதனை செலுத்தும்படியாக கொண்டு போனார். இப்போ நாங்கள் நினைக்கலாம், பாஸ்டர் அது நல்லது தானே, அதில் ஒரு தப்பு இல்லை. ஆமாம், நாங்கள் அதை பார்க்கும் பொழுது அதில் இருந்து ஒரு தப்பும் இல்லை. ஆபேல் தன்னுடைய விளைச்சலின், அதாவது தன்னுடைய பண்ணையில் இருந்து ஆடு ஒரு நல்ல ஒரு கொழுத்த ஆண்டவருக்கு, அதாவது பிரியமான ஒரு கொழுத்த ஒரு கன்றை ஒரு ஆட்டை கொண்டு போனார் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்றோம். ஆனாலும் பிரியமானவர்களே, நாங்கள் காணுகின்றோம், காயினுடைய பலி நிராகரிக்கப்பட்டது, ஆபேலுடைய பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஏன் ஆபேலுடைய பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொல்லி நாங்கள் வாசிப்போம் என்று சொன்னால், அதற்கு ஒரு என்ன சொல்கிறது வந்து ஒரு காரணத்தை அங்கே எபிரியர் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. அது பார்ப்போம், நாங்கள் வாசிப்போம். எபிரியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார், அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினை பார்க்கிறோம். இப்போ இடத்துல நாங்கள் காண்கின்றோம், ஒப்பிட்டு பேசப்படுகிறது. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினை பார்க்கிலும் ஒரு பலியை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாரே. ஹல்லேலூயா. அப்ப நாங்கள் காண்றோம், விசுவாசத்தினால்
விசுவாசத்தினால். விசுவாசம் என்று சொல்லுவது வந்து எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் கர்த்தருடைய வார்த்தை கூடாக பெறுகின்ற காரியம், அதுதான் விசுவாசம். அப்போ நாங்கள் காண்றோம், ஆபேல் வந்து ஆதாம் ஏவா மூலமாக தேவனுடைய வழி என்ன, தேவனுடைய வழி என்ன என்பதை அவன் அறிந்து கொண்டிருந்தான். அதாவது வந்து இவ்விடத்தில் நாங்கள் காணுகின்ற ஒரு காரியம் என்று சொன்னால், ஆபேல் இப்பொழுது உணர்ந்து கொண்டான், ஆதாமும் ஏவாவும் பாவம் செய்தார்கள், எங்களுடைய தகப்பனும் தாயும் பாவம் செய்தார்கள். பாவம் செய்த படியினாலே தேவன் அவர்களுக்கு ஒரு தோல் உடையை உடுத்துவித்தார். அந்த தோல் உடையை உடுத்துவிக்கிறதுக்கு ஒரு ஆடு பலியானது. ஆகவே தேவனுடைய திட்டம் என்ன, தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய வழி என்ன என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆதியாகம புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். ஆதியாகம புத்தகத்திலே நான் சொல்லும் பொழுது வேதத்தை நேரங்கள் இல்லாதபடினால் நீங்கள் வேதத்தை எடுத்து வாசிங்கள். நாங்கள் காணுகின்றோம் ஆதியாகம புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 15வது வசனம். நாங்கள் அந்த 15வது வசனத்திலே நாங்கள் காணுகின்றோம், அந்த இடத்துல உன் வித்து என்று சொல்கிறதை நாங்கள் காணுகின்றோம். அவரிடத்தில் வந்து எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகின்றது, உனக்கும் உன் வித்துக்கும் இடையிலே நான் ஒரு பகையை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாங்கள் காணுகின்றோம். அந்த இடத்துல வந்து வேறு எதையும் இல்லை. அதாவது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து சிலுவையிலே மரித்து எங்களுக்காக தன் ஜீவனை கொடுப்பார், பலியாவார் என்று சொல்லுவது தான் அதில் உள்ள அர்த்தம். அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் ஆதியாகம புஸ்தகத்திலே கொடுத்திருக்கிறது. இந்த காரியத்தை நீங்கள் முன்பதாக நீங்கள் கேட்டிருப்பீர்கள். நீங்கள் இதை அறிந்த ஒரு விடயம். எனக்கு அருமையானவர்களை, நாங்கள் காணுகின்றோம், கர்த்தருக்கென்று ஒரு வழி இருந்தது. கர்த்தர் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற பாவத்தை, மனுஷனுக்குள் வந்த அந்த பாவத்தை போக்குவதற்கு அவர் ஒரு வழியை வைத்திருக்கிறார். அவர் வைத்த வழிதான் அவருடைய சொந்த குமாரன் என்று கூட பாராமல் அவருடைய குமாரனை எங்களுக்காக பலியாக கொடுப்பது. ஹல்லேலூயா. அவ்வாறாக கொடுத்து அந்த பாவத்துக்காக செலுத்த வேண்டிய கிரயத்தை அவர் செலுத்தி, அவரை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படியாக அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் அங்கே இரட்சிப்பை உண்டு பண்ணுவது தான் அவருடைய வழி. அதை மனுஷர்களாகிய எங்களுக்கு, பாவத்தில் விழுந்த எங்களுக்கு எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு, ஆண்டவரே நீங்க ஏன் இப்படிப்பட்ட ஒரு வழியை வைத்தீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை. நான் சொல்றதுக்கு எத்தனை பேருக்கு புரியுது? ஏன் ஆண்டவரே நீங்க இப்படிப்பட்ட ஒரு வழியை வைத்தீங்க அப்படின்னு சொல்லி அவரை எதிர்த்து எங்களுக்கு கேட்கறதுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி சொன்னால், நாங்கள் அவருடைய கையின் வேலையாயிருக்கிறோம். நாங்கள் அவர் எங்களுக்கு கொடுத்த ஜீவ சுவாசம் அவரிடத்தில் இருந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சிருஷ்டிப்பாய் இருக்கிறோம். அவரை பார்த்து நாங்கள் அவரிடத்தில், நீங்க ஆண்டவரை ஏன் இப்படிப்பட்ட ஒரு வழியை வைத்தீங்க, எனக்கு விருப்பமான ஒரு வழியில தான் நான் போவேன், எனக்கு விருப்பமான முறையில தான் நான் உங்களை ஆராதிப்பேன் அப்படின்னு எங்களுக்கு சொல்ல முடியும். ஆண்டவர் ஒரு வழியை எங்களுக்கு வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை உணர்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையிலே அதை ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்ப இந்த இடத்துல வந்து காயின் எதை செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் அங்கே அவருடைய அந்த விளைச்சல்ல இருந்து அவர் வந்து அந்த விவசாயம் செய்து, அவர் கமம் செய்து, அவர் பெற்ற அந்த விளைச்சலை தேவனுக்கு கொடுத்ததில் எந்த ஒரு தவறும் இல்லை, எந்த ஒரு தவறும் இல்லை அதில். அப்படியாக யூதர்கள் பிற்காலத்திலே அவர்களுடைய விளைச்சலை இருந்து ஒரு வருடத்துக்கு ஒருக்காக தேவனுடைய களஞ்சியத்திலே வந்து அந்த அவர்களுடைய விளைச்சலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அதற்கு நாங்கள் பெந்தெகோஸ்து பண்டிகை என்று சொல்லுகிறோம். ஏன்னா அதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. ஆனாலும் அவர் நினைக்கிறார், வந்து காயின் நினைக்கிறார் என்ன, தன்னுடைய சுய வழியிலே அவர் நினைக்கிறாரே, நான் இதை கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதை அங்கீகரிக்க வேண்டும்.
அவர் எதை செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால், சத்தியத்தை அவர் அறிந்து சத்தியத்தின்படி அவர் நடக்கவில்லை. அவருடைய சுய வழியிலே அவர் நடந்தார். அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுது. காயினை பார்க்கிலும் மேன்மையான பலியை ஆபேல் செலுத்தினான். இப்போ அவர்த்துல கதை அதுதான், அவர்த்துல இருக்கின்ற அதாவது வெளிப்பாடு அதுதான். காயினை பார்க்கிலும் ஆபேல் மேன்மையான பலியை செலுத்தினான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது தேவனுடைய வழி இதுதான் என்று அறிந்து, அதாவது தேவனுடைய வழி என்ன, அதாவது செம்மறி ஆடாக இயேசு கிறிஸ்து மரிக்க போகிறார். ஆகவே அதனாலே தான் அந்த ஒரு ஆட்டை, நிச்சயமாக அது ஒரு செம்மறி ஆட்டை தான் அவர் கொன்று தோளுடைய உடுத்துவித்தார். பாவத்தை போக்குவதற்கு, பாவத்தில் இருந்து எங்களை விடுதலை ஆக்குறதுக்கு ஒரு பெஜா பலியாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு தேவன் அனுப்ப போகிறார். அதுக்கு அடையாளமாக ஒரு ஆட்டை தான் நான் கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து ஆபேலுக்கு அந்த சத்திய வழியை அவன் அறிந்திருந்தான். அந்த வெளிப்பாடு அவனுக்குள்ளே இருந்தது. அதற்கு அவன் கீழ்ப்படிந்தான். ஹல்லேலூயா. ஆனாலும் கூட காயின் அப்படி அல்ல. காயின் தன்னுடைய சொந்த வழியிலே சிந்திக்க ஆரம்பிக்கின்றான். தன் சொந்த வழியிலே சிந்திக்க ஆரம்பிக்கின்றான். இல்லை, நான் இப்படி கொடுக்கும் பொழுது அதை தேவன் அங்கீகரிக்க வேண்டும். இது இங்கே தான் அவனுக்கு பிழைத்தது. நான் செய்கிற வழியை கர்த்தர் அதை அங்கீகரிக்க வேண்டும். நான் என்ன செய்கிறேனோ நான் அதை செய்கிறதை கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும். இப்போ நான் இந்த ஆராதனைக்குள்ள நான் கையை கட்டிக்கிட்டு தான் ஆராதிப்பேன். அது என்னுடைய வழி. நான் இப்படி ஆராதிக்கிறத நீங்க ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. நான் சத்தம் போடாம நான் மௌனமா தான் ஆராதிப்பேன் ஆண்டவரே. ஆராதிக்கு தான் வருகிறோம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு. நான் சத்தம் போடாம, நான் சத்தம் போட்டு மற்றவங்களை போல கத்தாம, நான் மௌனமா தான் உண்மை ஆராதிக்கணும் ஆண்டவரே. அது என்னுடைய வழி. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை தான் கர்த்தருடைய வழி. அது தான் சத்திய வழி. ஹல்லேலூயா. அது எங்களுக்கு பல வழிகள் இருக்கலாம். எங்களுக்கு பல வழிகளை வைத்துக்கொண்டு நாங்களே ஒரு 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 வட்டாரத்துக்குள்ளே நாங்களே வைத்துக் கொள்கிறோம். இல்லை, நான் கர்த்தரை பிரியப்படுத்துகிறேன், நான் கர்த்தருடைய வழியில் தான் நடக்கிறேன், நான் கர்த்தருடைய காரியங்களை தான் செய்கிறேன். இல்லை பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, கர்த்தருடைய வார்த்தையின்படி நாங்கள் நடந்தால் தான் அது கர்த்தருடைய வழி. கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அது புரிந்தது? புரிந்தவர்கள் மறுபடியுமாக ஒரு கரங்களை தட்டி நாங்கள் தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? ஆராதனையை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஆண்டவருடைய வார்த்தை சொல்ல, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நீங்கள் வருகிறீர்களா ஆராதிக்க? ஆண்டவருடைய சமூகத்துக்கு நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வரும் பொழுது ஆவியோடும் உண்மையோடும் என்னை ஆராதிங்கள். அதுதான் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கின்ற ஆராதனை. ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற ஆராதனை. ஆவியோடும் உண்மையோடும். நாங்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிறோமா? ஆம். நீங்க மௌனமாக தேவனை நீங்கள் ஆராதிக்கலாம். நான் அதை ஜட்ஜ் பண்ணவில்லை, நான் அதை நியாய தீர்க்கவில்லை. என்னை பிழையாக விளங்கிக் கொள்ள வேண்டாம். அன்னால் கூட மௌனமாக தேவனை ஆராதித்தால், எனக்கு பிரியமானவர்களே, அன்னால் கூட தேவனுடைய சமூகத்தில் மௌனமாக தேவனை ஆராதித்தால், ஆனால் அவர்களுடைய கண்களில் இருந்தோ கண்ணீர் அங்கே நிறுத்த முடியாமல் வடிந்து கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. நீங்கள் எப்படி ஆராதனை செய்ய வேண்டும் என்பதை குறித்து அல்ல நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் இப்படி ஆராதிக்கிறீர்கள், நீங்கள் இப்படி ஆராதிக்கிறீர்கள் சொல்றதை நாங்கள் நியாய தீர்க்கவில்லை உங்களை. அது நீங்கள் ஆண்டவரும் நீங்களும் செய்கிற ஒரு காரியம். அது நடுவில் எனக்கு அதில் நியாய தீர்க்க முடியாது. ஆனாலும் நீங்கள் உண்மையா செய்றீங்களா? நான் உண்மையா செய்கிறேனா? அதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். பெரிய மாணவர்களே, அதை நீங்கள் தயவு செய்து ஆராய்ந்து பாருங்கள். அதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்காமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சுய வழியிலே நடக்கிறீர்கள். காயினை போல காயினுடைய வழியிலே நடக்கிறீர்கள். காயினிலே வழியிலே நடப்பீர்கள் என்று சொன்னால்
பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எங்கே அந்த வார்த்தை? காயின்ற வழியிலே நாங்கள் தொடர்ந்து தேவன் எங்களை எச்சரித்தும் காயினுடைய வழியிலே நாங்கள் நடப்போம் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது, கெட்டு போனார்கள். they will perish, அவர்கள் அழிந்து போவார்கள். கெட்டு போவார்கள் என்று சொல்லி இடத்தில் இருக்கிற அந்த மூல பாஷையில் உள்ள அர்த்தம் என்னவென்று சொன்னால், அழிந்து போவார்கள், ஜீவனை காத்துக்கொள்ள மாட்டார்கள். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, இந்த காலை பொழுதில் ஒரு தீர்மானத்தை எடுப்போமானாங்க. நான் யாருடைய வழியிலே நடக்கப் போகிறேன்? இன்னொரு வசனத்தை நாங்கள் வாசிப்போம். நீதிமொழி புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமென். எங்களுடைய சுய புத்தியிலே நாங்கள் சாயாமல் எப்பொழுதும் கர்த்தருடைய வழியிலே நாங்கள் நடக்க வேண்டும். அதை நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நான் செய்கிறது சரியா? மற்றவர்களுக்கு நீங்கள் விரலை நீட்டாதீங்க. நானும் அப்படி செய்யவில்லை. ஒருவர் வந்தார் ஆலயத்துக்குள் வந்து ஜெபிப்பதற்கு. அவர் இப்படி ஜெபித்தார். அவர் ஒரு ஆயக்கார், அவர் ஒரு பாவி. இன்னொருவர் வந்தார், அவர் ஒரு நீதிமான். அவர் எப்படி ஜெபித்தார் என்று சொல்ல, ஆண்டவரே, நான் உமக்கு தசம பாகம் கொடுக்கின்றேன், நான் உம்முடைய நியாய பிரமாணங்களின்படி நடக்கின்றேன். ஆண்டவரே, நான் யாருக்கும் கெடுதல் செய்ததில்லை. ஆண்டவரே, நான் யாருக்கும் தீங்கு செய்ததில்லை. என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று. ஆனால் வேதம் சொல்லுகின்றது, இன்னொருவர் ஜெபித்தார், அவர் ஆயக்காரர். ஆண்டவரே, நான் ஒரு பாவி. ஆண்டவரே, உமக்கு முன்பதாக நிற்பதற்கு நான் தகுதி இல்லை. ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என் மேல மனமிறங்குங்கள் என்று சொல்லி ஒருவர் ஜெபித்தார். இயேசு சொல்லுகிறார், இயேசு தான் இந்த கதையை சொல்லுகிறார். இயேசு சொல்லுகிறார், யாருடைய ஜெபம் கேட்கப்பட்டது? அந்த ஆயக்காரனுடைய ஜெபம். ஏன்? அவனுக்குள்ளே ஒரு மனமாற்றம் இருந்தது. எனக்கு அருமையானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மனமாற்றம் இருக்கிறதா? நான் சரி, நான் மனமாற தேவையில்லையே, நான் சரியாத்தான் நடக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், நான் வேதத்தை வாசிக்கின்றேன், நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்றேன், நான் மனமாற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த இடத்துல ஒரு நீதி கௌரவம் இருக்குது. அந்த இடத்துல நீதி, அதாவது வரட்டு கௌரவம் இல்லை, நீதி, பரிசுத்தமான ஒரு கௌரவம் அவருக்குள்ளே இருக்கிறது. ஒரு சுயம், நான் சரி, நான் சரி. எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் நிற்பது யாருக்கு முன்பதாக? மகா பரிசுத்தருக்கு முன்பதாக. ஹல்லேலூயா. மகா பரிசுத்தர், அவருக்கு முன்பதாக நாங்கள் நிற்கிறோம். அவருக்கு முன்பதாக நாங்கள் எல்லாருமே அவருக்கு முன்பதாக குறைவுள்ளவர்கள். எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய தவறு என்ன? என்னுடைய வழி என்ன? ஆண்டவரே, என்னுடைய வழியில், அதான் தாவீது ஜெபிக்கும் பொழுது ஜெபிக்கின்றார், ஆண்டவரே, என்னை ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவரே, என்னுடைய வழியில் ஏதாவது ஒரு பிழை இருக்கிறதா? அப்படி என்றால் எனக்கு சுட்டி காட்டுங்கள். ஆண்டவரே, உம்முடைய ஜீவ வழியிலே என்னை நடத்துங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 139 23வது வசனத்திலே அப்படி சொல்லுகிறார், அப்படி ஜெபிக்கின்றார். சங்கீதம் 139 23வது வசனத்திலே அப்படி ஜெபிக்கின்றார். என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, என்னை ஆராய்ந்து பார்த்து, என்னை பரிசோதித்து பார்த்து, ஆண்டவரே, எனக்குள்ள ஏதாவது ஒரு பிழை இருக்குதா, எனக்குள்ள ஏதாவது ஒரு தவறு இருக்கிறதா என்று சொல்லி எனக்கு சுட்டி காட்டுங்க. ஆண்டவரே, நான் அதை திருத்திக் கொள்ள விரும்புகிறேன்.
இந்த காலை பொழுதிலே யார் யாரெல்லாம் இந்த காலை பொழுதிலே பாஸ்டர் நீங்கள் சொல்கிறது சரி, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், என்னை நான் ஆராய்ந்து பார்ப்பதற்கு என்னை விட்டு கொடுக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்களை தாழ்த்துக்கிறீர்கள். உங்களுடைய சுயம் அந்த இடத்துல இல்லை. நீங்கள் ஆபேலுடைய வழியிலே நடக்கிறீர்கள், காயுடைய வழியில் அல்ல. தன்னை தாழ்த்துகிறவன் தேவனுடைய கிருபையை பெறுவான் என்று சொல்லுகிறது. ஆனால் பெருமை உள்ளவனோ எதிர்த்து நிற்கிறான் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, எதை நாங்கள் தெரிந்து கொள்ளுவோம் இந்த காலை பொழுதிலே? தாழ்மையை நாங்கள் தெரிந்தெடுப்போமா? இல்லாவிட்டால் இல்லை நான் சரி என்று சொல்லி சுயத்தின் வழியிலே நடக்கிறதை நாங்கள் தெரிவு செய்வோமா? எதை தெரிவு செய்வோம்? அது இந்த காலை பொழுதில் நான் உங்கள்கிட்ட விட்டு விடுகிறேன், நீங்கள் அதை தெரிவு செய்யுங்க. ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, காயின் வழியிலே நடக்க வேண்டாம். இந்த காலை பொழுதிலே நாங்கள் தீர்மானிப்போம், காயினுடைய வழியிலே காயினுடைய வழி எனக்குள்ளே இருக்கிறதா? அதாவது நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த உலகத்தில் மதங்கள் உருவானது, அது காயினுடைய வழி. எம்மதமும் சம்மதம் என்று சொல்வார்கள். எப்பக்கத்தில் போனாலும் நாங்கள் எல்லாரும் ஒரே இடத்துக்கு தான் போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். நிச்சயமாக அப்படி அல்ல. 4 மதங்கள் இருக்கிறது இலங்கையில். அவர் 4 மதத்தை சேர்ந்தவர்கள் சொல்லுவார்கள், நீங்களே இதைத்தான் சொல்கிறீங்க, நாங்களே இதைத்தான் சொல்கிறோம். நீங்களும் இந்த வழியில் போயிட்டு அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருவீங்க, நாங்களும் இந்த வழியில் அப்படி அந்த இடத்துக்கு சேர்ந்துருவோம். நிச்சயமாக இல்லை, வரவே மாட்டோம். அது காயுடைய வழி, அது காயுடைய வழி. தேவன் எங்களுக்கு வேறாக ஒரு வழியை வைத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. தேவன் எங்களுக்கு அவர் அமைத்த ஒரு வழியை வைத்திருக்கிறார். அது சிலுவை பாதை. எவனாவது ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு தினமும் அனுதினமும் என்னை பின்பற்ற கடவான். அது தான் சத்திய வழி, அது தான் இயேசுவுடைய வழி. ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நாங்களே எங்களுக்கென்று சொல்லி ஏற்படுத்தி கொண்ட ஒரு வழி அல்ல, அந்த வழி காயுடைய வழி. இந்த காலை பொழுதிலே அப்படியான வழிகள் எங்களுக்குள்ளே இருக்கிறதா? எங்களுக்கே ஏற்படுத்தி கொண்ட, நான் இப்படி செய்கிறேன், நான் அப்படி செய்கிறேன், நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், ஆகவே கர்த்தர் என்னை அங்கீகரிப்பார், கர்த்தர் என்னை ஏற்றுக்கொள்ளுவார் என்று சொல்கிற வழி எங்களுக்குள்ளே இருக்கின்றதா? அப்படி இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தையோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கிறோமா? யாக்கோபு சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தையோடு எங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு கண்ணாடியிலே பார்க்கிறது போல எங்களை பார்க்கலாமா? ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு அருமையானவர்கள், இந்த காலை பொழுதிலே நாங்கள் கர்த்தருடைய வழியை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய வழியிலே நடக்க வேண்டும் என்று சொன்னால், அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து எங்களை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வேண்டும். தேவன் எனக்கு என்ன சொல்லுகிறார்? நான் காலையில் எழும்புகிறேன், அல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு சொல்லி ஆண்டவரை துதிக்கிறேன், நல்ல நல்ல பாடல்களை பாடுகிறேன், நல்ல கரங்களை தட்டி தேவனை சோத்தரிக்கிறேன். வேதத்திலே ஒரு வசனத்தை வாசித்து ஒரு அதிகாரத்தை வாசித்து விட்டு நான் எழும்பி என்னுடைய வேலைகளுக்கு செல்லுகிறேன். எழும்பி என்னுடைய வேலைகளுக்கு செல்லுகிறேன். நான் நினைத்துக் கொள்ளுகிறேன், நான் கர்த்தருடைய வழியிலே நடக்கிறேன் என்று சொல்லி. நான் சொல்லுகிறேன், நிச்சயமாக இல்லை என்று. நாங்கள் கர்த்தரை ஆராதித்தது சரி, வேதத்தை வாசித்ததும் சரி, ஆனால் ஆண்டவர் என்னோடு பேசினாரா? ஆண்டவர் என்னோடு பேசினாரா? ஆண்டவர் என்னோடு இன்றைக்கு என்ன பேசினார்? கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து நான் காத்திருக்கிறேனா? கர்த்தருடைய செய்தி வரும் வரையும் நான் காத்திருக்கிறேனா? ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய வழி. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? ஏற்றுக்கொள்ற ஆமீன்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்போ ஜெபிக்கிறது பிள்ளை அப்படி விளங்கி கொள்ளாதீங்க. இப்போ சிலவங்க அப்படியே விளங்கி கொள்வாங்க. அதெல்லாம் பாஸ்டர் சொல்லிட்டாரு, பாடக்கூடாது, ஜெபிக்கக்கூடாது, அப்படி விளங்கி கொள்ளாதீங்க.
பாடல் பாட வேண்டும், ஜெபிக்க வேண்டும், எல்லாம் செய்யுங்க. ஆனால் அதில் கர்த்தர் இருக்கிறாரா? நானே செஞ்சுக்கிட்டு போகலாமே இல்லையா? அதில் ஆண்டவர் இருக்கிறாரா? ஒரு பெரிய ஒரு பாட்டு கச்சேரி நடந்தது. அதில் வந்து மன்னிக்கவும், பாட்டு கச்சேரியால் இந்த வயலின் வாசிக்கிறது ஒருவர் மிகவும் மிகவும் திறமை வாய்ந்தவர். வயலின் வாசிக்கிறதுல அவர் வந்து எல்லாரையும் கூட்டி ஒரு ஹாலில், அவர் ரொம்ப பிரசித்தமானவர் என்றபடினால அந்த வயலின் வாசிக்கிறதுல வந்து ஒரு கச்சேரியாக நடத்தினார். அப்போ நிறைய பேர் அதில் கூடியிருந்தாங்க. அப்போ வயலின் வாசித்து முடிந்தோடனே ரொம்ப திறமையாக அந்த வயலினை அவர் வாசித்தார். வாசித்த உடனே எல்லாரும் கைத்தட்டினார்கள். எல்லாரும் அந்த 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 ஹாலில் இருந்து எல்லாரும் கைத்தட்டினார்கள். அது அப்படி கைத்தட்டியும் இவருடைய முகத்தில் அந்த கைத்தட்டு பொழுது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அவருக்கு. ஏன்னா அந்த 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 மலர்ச்சி, அந்த அந்த முகத்தில் வந்து அந்த அந்த மலர்ச்சி இல்லை, அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த சந்தோஷம் இல்லை அவருக்குள்ள. அப்போ அவரோடு மிகவும் நெருங்கிய ஒருவர் வந்து அருகில் வந்து கேட்டாராம், இத்தனை பேர் வந்து கைத்தட்டுறாங்களே, உங்களுக்கு சந்தோஷம்ன்றது ஒன்று இல்லையா அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் சொன்னால், ஒரே ஒரு ஆள் கைத்தட்ட இல்லை. எல்லாரும் கைத்தட்டினா ஒரே ஒரு ஆள் கைத்தட்ட இல்லை. போய் இவ்வளோ பேர் வந்து கைத்தட்டுறாங்க, இந்த ஒரே ஒரு ஆள் கைத்தட்ட இல்லைன்னு சொல்லி இது இப்படி போய் நீங்கள் வந்து ஏன்னா இப்படி போய் முகத்தை சுழிச்சு கொண்டு இருக்கிறீங்களே, இதுக்கெல்லாம் அப்படி செய்வாங்களா? என்ன ஆளாக இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி அவரை கேலி பண்ணாராம். அப்போ சரி, அடுத்த தடையாவது அவர் வந்து கைத்தட்டுவார், அந்த ஒரே ஆள் இருக்கார் தானே, அவர் அடுத்த தடையாவது செய்வார் அப்படின்னு சொல்லி, இதை விட நல்லா செய்யுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ரெண்டாவது தடவையும் அதே மாதிரி அடுத்த தடவை வந்த உடனே, அவருடைய வாய்ப்பு வந்த உடனே அவர் வயலின் வாசித்தாராம். வாசித்த உடனே எல்லாரும் கைத்தட்டினாங்களாம். அப்பவும் அவருடைய முகத்தில் வந்து ஒரு மலர்ச்சி இருக்கவில்லை, அவருடைய முகத்தில் வந்து ஒரு கலை, ஒரு செழிப்பு, ஒரு சந்தோஷம் இருக்கவில்லை. அப்போ வந்து அடுத்தவர் கேட்டாராம், அந்த கேட்குறவர் வந்து கேட்டாராம், வந்து என்ன இன்னும் அவர் உங்களுக்கு கைத்தட்டவில்லையா, இன்னும் உங்களுக்கு நீங்கள் சந்தோஷப்பட இல்லையா அப்படின்னு சொல்லி. அவர் சொன்னார், இல்லை, அவர் இன்னும் எனக்கு கைத்தட்டவில்லை அப்படின்னு சொல்லி. அவர் சொன்னால், மூன்றாவது தடவை உங்களுக்கு தெரிந்த எல்லா யுத்திகளையும் போட்டு, உங்களுக்கு தெரிந்த எல்லா காரியங்களையும் எல்லாம், அதான் சொல்லுவாங்க சிங்களத்தில் சொல்லுவாங்க, கரண்டு புழுவான் ஹெம்ம விடாமதாலா, செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் போட்டு, எல்லா கலைகளையும் போட்டு நீங்கள் வாசிங்க அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தினாராம். அவர் வாசித்தாராம். அந்த ஒரே ஒரு ஆள், கைத்தட்டாமல் இருந்த அந்த ஒரே ஒரு ஆள் கடைசியாக அவர் கைத்தட்டினாராம். அப்போ தான் அவருடைய முகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் வந்துச்சு தான். அப்போ அதோடைய கேட்டாரா, ஏன் இந்த ஒரு மனுஷனுக்காக இப்படி நீங்கள் ரொம்பவும் கவலைப்பட்டீங்க, ரொம்ப அவருக்காக ஏன் இந்த மாதிரி நீங்கள் அவளுக்காக நீங்கள் ஏன் இந்த மாதிரி கரைச்சப்பட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவர் சொன்னாராம், எனக்கு வயலின் கற்றுக் கொடுத்ததே அவர் தானன்னு சொல்லி. எனக்கு பிரியமானவர்களே, நாங்கள் எல்லாத்தையும் செய்கிறோம், எல்லாவற்றையும் செய்கிறோம். நாங்கள் நிறைய ஆண்டவரை பிரியப்படுத்துவதற்காக நாங்கள் காரியங்களை செய்கிறோம். உண்மையாகவே ஆண்டவர் பிரியப்படுகிறாரா? எங்களுடைய செயல்களிலே ஆண்டவர் பிரியப்படுகிறாரா? நாங்களே எங்களுக்காக ஒரு சுயத்தை உண்டாக்கி கொண்டு எங்களுடைய சுய வழியிலே நடந்து கொண்டு இருக்கிறோமா? இல்லை பிரியமானவர்களே, நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். நாங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும், நான் போகிற பாதை சரியா, நான் நடந்து கொள்கிற விதம் சரியா, சபையில் ஒரு தப்பு இல்லை, யாருலேயும் ஒரு தப்பு இல்லை, நான் சரியாக நடக்கிறேனா? ஹல்லேலூயா.
எனக்கு அருமையானவர்களை எங்களை ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொல்லலாம். ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வார் ஆபேலுடைய வழியிலே நடப்பதற்கு. ஹல்லேலூயா. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது பேசுவதற்கு. நான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களோடு கூட மற்ற 2 குறிப்புகளை நான் பேசுகிறேன். அதாவது காயினுடைய வழி, சுய வழி, அதை குறித்து இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசினேன். அடுத்தது காயினுடைய வழி கொலை வழி. கொலை செய்தான். அவன் தன் சகோதரனை கொலை செய்தான். அவன் தன் சகோதரனை எதிர்த்து நின்றான். ஆனால் ஆபேல் அப்படி அல்ல. ஆபேல் காயினை தேடி போனான், எதிர்த்து நிற்கவில்லை. நாங்கள் காணுகின்றோம் ஆபேல் விட்டு கொடுத்தான். ஆனால் காயினோ பொறுப்பில்லாதவனாக நடந்து கொண்டான். நாங்கள் காணுகின்றோம் அவனுடைய வழி கொலை வழியாக இருந்தது. எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை பொழுதிலே நாங்கள் காணுகின்றோம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கொலை செய்வதில்லை. இவ்விடத்தில் யார்கிட்டையாவது நான் கேட்டிருக்கேன்னு சொல்லி சொன்னா, சிஸ்டர் நீங்கள் கொலை செஞ்சுருக்கிறீங்களா? நான் எங்கே பாஸ்னா கொலையா? நான் ரசிக்கப்படுறதுக்கு முன்னே கூட கொலை செஞ்சது இல்லை. ஒரு பிரதர்கிட்ட கேட்டேன்னு சொன்னால், நீங்கள் கொலை செஞ்சுருக்கிறீங்களா? கொலை செஞ்சுருக்கிறீங்களா? இப்போ என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் நான் அதான் சொல்லுவேன், நான் தான் கொலை செஞ்சது இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது நாங்கள் கொலை செய்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசிப்போம். நாங்கள் என்ன பாஸ்டர் என்னத்தான் சொல்கிறாரோ தெரியாது இவர் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அவனோட வார்த்தை அப்படி சொல்லுது. என்ன சொல்லுது? தன் சகோதரனை பயக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். எனக்கு என்ன தெரியாது, ஆண்டோட வார்த்தை அப்படித்தான் சொல்லுது. ஆண்டோட வார்த்தை அப்படித்தான் சொல்லுது. இதை யாராவது மறுத்து பேசலாமா? இல்லை இல்லை, அதுக்கு வேற கருத்துக்கள். அப்போ காயின்ற வழி சுய வழியாக போயிடும், காயின்ற வழியில் போயிடுவோம். நாங்கள் எங்களுக்கே ஒரு கருத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியுமா? என்ன சொல்லப்படுகிறது? தன் சகோதரனை பகைக்கிறவன் கொலை பாதகன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கொலை செய்கிறவன். தன் சகோதரனோடு கூட ஒரு பகை இருக்கிறதா அவங்களுக்கு? தன் சகோதரனோடு கூட ஒரு நல்லாப்பு இல்லாமல் இருக்கிறதா? இந்த காலைப்படுதலை நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு முன்னேறி போகவே முடியாத ஒரு காரியம், யாருடைய கோச்சுக்கிட்டு எனக்கு நான் இருக்கவே முடியாது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னுடைய மனைவியோடு கூட நான் கோவித்து கொண்டு ஒரு நாள் கூட, நான் மனைவி கிட்ட இருந்த நாளைக்கு மனைவி கிட்ட கேட்டு பாருங்க, ஒரு நாள் கூட நான் படுக்கைக்கு போனதே இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கி நாங்கள் காணுகின்றோம், நாள் கணக்கில் கதைக்காமல் இருப்பாங்க. நாள் கணக்கில் எப்படி தான் இருக்காங்களோ எனக்கு தெரியாது. தேவ பிள்ளைகள் ஆவியில் நிறைந்து இருக்கிறாங்க, எப்படி தான் இருக்காங்களோ எனக்கு தெரியாது. நாள் கணக்கில் இருப்பாங்க. 2 பேரும் 2 ரூமில் இருப்பாங்க. தன் சகோதரனை பகைக்கிறவன் கொலை பாதகன். எவ்வளவு நாள் நாங்கள் பேசாமல் இருக்கிறோம், எவ்வளவு நாள் கருவை வைத்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவு நாங்கள் கர்ப்பத்தை வைத்து கொண்டிருக்கிறோம், இருதயத்தில் நாங்கள் அதை வைத்து கொண்டிருக்கிறோம். என்ன அநியாயம் நடந்தாலும், யோசேப்பு ஒரு நல்ல உதாரணம். ஒரு தடவை குழியிலே போட்டார்கள், அவருடைய எதிர்காலத்தில் அப்படியே மண்ணள்ளி போட்டார்கள், அவருடைய கனவை அப்படியே புதைத்து விட்டார்கள். அப்படித்தானே? கனவு ஒன்று சொன்னார், ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் சொன்னார், ஒரு சந்தோஷமா, என் அண்ணன்மாரெல்லாம் சந்தோஷப்படுவார்கள் சொல்லி ஒரு நோக்கத்தோடு சொன்னார். பிடிச்சு குழியில போட்டாங்க. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா கொலையே பண்ணிருப்பாங்க. ஆனால் நாங்கள் காண்றோம், எனக்கு அருமையானவர்களே, குழியில் போட்டாங்க, விற்றாங்க, ஏன்னா வழிபோக்கனுக்கு விற்றாங்க, அடிமையாக நடத்தப்பட்டான். எத்தனை பாடுகள், எத்தனை பாடுகளுக்குள்ளே கடந்து போனான்.
நிச்சயமாக தேவனுடைய அன்பு இல்லை என்று சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டான், தேவனுடைய அன்பு இல்லை என்று சொன்னால் நாங்கள் காணுகின்றோம். அதை சொல்லவே முடியாது. அத்தனையும் பெற்ற அந்த மனுஷன் அவன் என்ன சொல்லுகிறான்? தன் சகோதரர்களை கண்ட பொழுதிலே உடனே அவனுக்கு அதிகாரம் இருந்தது. உடனே அவர்கள் மீதே பீரிட்டு பாய்ந்து அவர்கள் ஒவ்வொருவரையும் அப்படியே நாசமாக்கி போட்டுக்கலாம். அவ்வளவுக்கு அதிகாரம் இருந்தது. அப்படி இருந்தும் நாங்கள் காணுகின்றோம், தன் சகோதரர்களை கண்ட பொழுதிலே இத்தனை கண்ணீர்கள், இத்தனை பாடுகள், இத்தனை வேதனைகள், இத்தனை துக்கங்கள், இத்தனை கண்ணீர்கள், இத்தனை பாடுகள் எல்லாமே எனக்கு வந்தது இந்த இவனுங்களால தானே, இவனு செஞ்ச இந்த அநியாயத்தால தானே என்று சொல்லி அவன் நினைத்திருக்கலாம். சொல்ற வார்த்தையை பாருங்களேன். ஐயோ, சொல்லுகிற வார்த்தையை பாருங்களேன். எனக்கு அருமையானவர்களே, ஆதியாகம புத்தகத்திலே 45ஆம் அதிகாரத்திலே 45ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை பாருங்கள். அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொல்லி, என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமா இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். பாருங்க, தெரிய வந்துட்டு, ஓ ஜோசப் தான் இந்த இருக்காரு, ஓ எங்களை அப்படியே கதைச்சிக்கிறாங்க, நம்மளை கொலை பண்ணிட்டாலும் தெரியாது. அவளுக்கே அவளுக்கு ஒரு உள்ளம் குறுக்குறுக்குது. குற்றமுள்ள உள்ளந்தான் குறுக்குறுக்குன்னு சொல்லுவாங்க தமிழால், ஏன்னா ரைட். அப்போ சொல்கிறாங்க, இவனுக்கு செஞ்ச அநியாயத்தால் இவனுக்கு திருப்பி எங்களை கொலை செஞ்சு போட்டுருவானோ அப்படின்ட்டு உள்ளுக்கு கதைச்சி கொள்கிறாங்க. அண்ணன் மாதிரிலாம் அப்படி கதைச்சி கொள்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்து இவன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். என்ன சொல்கிறான்? என்னை நீங்கள் விற்று போட்டபடியினாலே, என்னை குழியிலே தள்ளினபடினாலே உங்களுடைய இருதயங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். ஓ, அதை பற்றி நீங்க பொருட்படுத்த வேண்டாம். அப்ப அவனுக்கு ஞாபகம் இல்லாம இல்ல, நல்லா ஞாபகம் இருக்குது. அதனால தான் அப்படி சொல்லுகிறான், என்னை விற்று போட்டபடியினால், என்னை குழியில போட்டபடியினால் நீங்க அதை பற்றி சஞ்சலப்படாதீங்க. Don't bother about that. நீங்க அதை குறித்து சஞ்சலப்படாதீங்க சொல்லி போட்டு சொல்கிறான். வந்து என்ன சொல்கிறாரு? என்னை தேவன் சொல்லுங்க, என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமா இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஜீவரட்சனை செய்யும்படியாக தேவன் என்னை முன்னே அனுப்பினார். அதுதான் தேவனுடைய வழி. தேவனுடைய வழியை அறிஞ்சு கொண்டாவே. ஹல்லேலூயா. அது காயுடைய வழி. பழி வாங்குறது காயுடைய வழி. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. மன்னிப்பு கொடுக்கிறது ஆபேலுடைய வழி, தேவனுடைய வழி. அது இன்னைக்கு எத்தனை பேர் மன்னிப்பு கொடுக்குறீங்க? உங்களுக்கு அநியாயம் செய்திருக்கலாம் இடத்துல உள்ளவங்க, சபையில் உள்ள சகோதரர்கள், சபையில் இருக்கிறவங்க, வேற யாரும் இல்லை, கிறிஸ்தவ சகோதரர்கள் உங்களுக்கு அநியாயம் செய்திருக்கலாம், நீதி கேடு செய்திருக்கலாம், நஷ்டங்கள் வந்திருக்கலாம். இன்னும் நீங்கள் கோபமாக இருக்கிறீங்களா? இன்னும் பகையாக இருக்கிறீங்களா? இல்லை பிரியமான, அப்படி நாங்கள் பரலோகத்துக்கு போக மாட்டோம். ஆண்டவருடைய சமூகத்துக்கு நாங்கள் செல்ல மாட்டோம், எடுத்துக்கொள்ளப்பட மாட்டோம். ஆயத்தமாகுவோம். ஹல்லேலூயா. ஆயத்தமாகுவோம். அடுத்தது வந்து அவருடைய அவருடைய காயுடைய வழி வந்து இருதயம் வஞ்சத்தினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்து இருந்தது. அதுதான் காயுடைய வழி. எனக்கு அருமையானவர்களே, எங்களுடைய இருதயம் நன்மையினாலே நிறைந்திருக்க வேண்டும், நன்மை செய்வதனாலே நிறைந்திருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய வழி. அதுதான் தேவனுடைய வழி. அப்போ காயுடைய வழின்னு சொன்னால் என்னென்னு சொல்லி, சுயவழி. உங்களுக்குள்ள சுயவழி இருக்குதா? ஆராய்ந்து பார்ப்போம். காயுடைய வழி, கொலை செய்கிற வழி, அது எங்களுக்குள்ளே இருக்கிறதா? ஆம், யோசித்து பார்த்த உடனே நேரடியாகவே கொலை செய்கிறது இல்லை, ஆனால் சகோதரர்களை பகைக்கிறோமா?
சகோதரர்களுக்காக நாங்கள் எரிந்து விழுகிறோமா? அடுத்தது பொல்லாப்பு, வஞ்சகம் எங்களோட வாழ்க்கையில் நிறைந்திருக்கிறதா? எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் சற்று நேரம் எழுந்திருந்து நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆராய்ந்து பார்த்து எங்களை நாங்கள் ஆண்டவருக்கு விட்டு கொடுப்போம். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே இந்த நிலையில் இருந்து என்று சொல்லி சொன்னேன், ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நான் இருந்தேன் என்று சொல்லி சொன்னேன், ஆண்டவரே என்னை விட்டு விலக்குங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நாங்கள் எப்படி ஆண்டவரை ஆராதிக்கிறோம்? நாங்கள் ஏன் தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறோம்? கர்த்தரை ஆராதிப்பதற்கு. எங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவர் அதில் பிரியப்படுகிறாரா? நாங்கள் யோசித்து பார்ப்போம். அதில் ஒரு பலி இருக்கிறதா? அதில் ஒரு கிரயம் இருக்கிறதா? கிரயம் இல்லாத ஒரு ஆராதனை கர்த்தருக்கு பிரியமற்ற ஆராதனை. கிரயம் இருக்க வேண்டும். அதில் ஒரு கிரயம் இருக்கணும். எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் சொகுசாக கர்த்தரை ஆராதிக்க முடியாது, படுத்துக்கிட்டெல்லாம் ஆராதிக்க முடியாது. முழங்கால் இருந்தால் ஆராதிக்கணும். கிரயம் செலுத்தணும், கிரயம் செலுத்தணும். அல்லேலூயா. அவரை ஆராதிக்க முடியாது. அவர் மகா தேவன், அவர் மகா பெரியவர். ஹல்லேலூயா. அவரை யாருக்கும் அங்கே ஒப்பிட முடியாதவர், ஈடு இணையற்றவர். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவரிடத்தில் நாங்கள் கேட்போம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே இந்த காலை பொழுதில் உம்மை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை வாழ எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே. சோத்திரம் 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 ஆண்டவரே. எமக்கு நன்றி 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 அப்பா. நன்றி 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 ஆண்டவரே. உம்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்காக ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம் 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 சோத்திரம். உங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. பரிசுத்த ஆவியானவர்களோடு கூட பேசியிருப்பார் என்று சொன்னால் உங்களுக்காக ஜெபிங்கள். ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. உமக்கு உகந்த சுவாமி காணிக்கையாய் ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே என்னை வணங்க ஆண்டவரே, என்னை மாற்றுங்க, என்னை உருவாக்குங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமான பிள்ளையாக உம்முடைய வழியிலே நடக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. ஓ ராஜாவே உமக்கு நன்றி 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 அப்பா. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அக்கினி இறங்கிவிடு, முற்ற
ஆமென். ஹalleluya. எங்களை ஒப்பு கொடுப்போமா நாங்கள்? ஹalleluya. உமக்கு உகந்த காணிக்கையாக ஆண்டவரே, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆபேலை போல ஆண்டவரே, காயினை போல அல்ல ஆண்டவரே, ஆபேலை போல உமக்கு உகந்த காணிக்கையாய் நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீங்கள் உகந்த ஆண்டவரை மகிழ வேண்டும் ஆண்டவரே. சுகந்த வாசனையா காயுடைய வழி எனக்குள்ள இருக்கும் என்றால் அதை அகற்றி போடுங்க ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாங்கள் மன்றாடுவோமா? எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவோமா? அவருடைய வருகையிலே நாங்கள் போவதற்கு எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறேன். வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறேன். மீண்டும் தலை தூக்காமல் மடியட்டுமே. ஆமாண்டவரே, எனக்குள்ளே ஆண்டவரே சுயம் சாக வேண்டும், சுயம் வரக்கூடாது ஆண்டவரே. என்னுடைய சுய எண்ணங்கள் மமதைகள் மாற வேண்டும் ஆண்டவரே. ரபா ஷபலக தரபலபா காணிக்கையா ஒப்பு கொடுத்தேன் ஐயா. முகர்ந்து மகிழுமையா, முகர்ந்து மகிழுமையா. சுகந்த வாசனையாய், சுகந்த வாசனையா. முகர்ந்து மகிழுமையா. நன்றி 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 நன்றி. சோத்ரம் 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 ஆண்டவர். நன்றி தகப்பனே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு ஆண்டவரை உகந்த காணிக்கையாக ஆண்டவரை மாற்றுங்க ஆண்டவரே. ஓ ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆமென். அருமையான இந்த காலை பொழுதிலே இந்த ஆராதனை நிறைவு செய்து ஜெபிக்கும்படியாய் ஆண்டன் பிரான்சிஸ் அவர்களை அழைக்கின்றேன். அவர் ஜெபிக்கும் பொழுது நாங்கள் எல்லாரும் மனப்படுவோம்.